பரமார்த்த குறுகதைகள் பாகம் 17 குதிரைக்கு தோஷம். அந்த சத்திரத்தில் அன்றைய பொழுதை கழித்தார்கள். வெயில் சற்று தணிந்ததும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள். அந்த குதிரையின் மேல் குரு ஏறி அமர்ந்தார். வழக்கம் போல் சிஷ்யர்கள் குதிரையை நடத்தி தாங்களும் நடந்து சென்றார்கள். அன்று இரவு நெருங்கும் போது ஒரு பட்டிக்காட்டை அடைந்தார்கள். அன்றைய இரவே அங்கேயே கழிக்க அந்த பட்டிக்காட்டில் தங்கினார்கள். அன்றிரவு அந்த குதிரையை கட்டி போட்டு நவக்காமல் மேயவிட்டார்கள். காலையில் தேடிய போது அனதக் காணவில்லை. மூடன் வீடு வீடாகச் சென்று தேடி பார்த்தான். கடைசியில் ஒருவன் அனத தன் பட்டியில் அடைத்து வைத்திருப்பதை கண்டுபிடித்தான். அதை வெளியே விடும்படி கேட்டான் மூடன். அந்த வீட்டுக்காரன் மறுத்தான். அது எங்கள் குதிரை ஐயா என்றான் மூடன். ஆனால் இது எங்கள் பயிரை மேய்ந்து விட்டது. இரவு முழுவதும் மேய்ந்திருக்கிறது. 30 நாழிகை நேரமும் பயிரை மேய்ந்தும் மிதித்ததும் நாசமாக்கி இருக்கிறது. அதனால்தான் இதைவிடப் போவதில்லை என்றான் அந்த மனிதன். மூடன் ஓடோடி போய் குருவிடமும் நண்பர்களிடமும் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு கூறினான். அவர்கள் வேகமாக வந்து பாவமாக கெஞ்சினார்கள். அவன் ஒரேயடியாக விட முடியாது என்று மறுத்துவிட்டான். அடுத்த ஊர் நாட்டாண்மைக்காரர் சொன்னால் அவன் கேட்பான் என்று கேள்விப்பட்டு அவனரத் தேடி ஓடினார்கள். அவரும் இறக்கப்பட்டு வந்து அவனிடம் குதிரையை விட்டுவிடு என்று சொன்னார். அது எப்படி விட்டுவிடுவேன்? என் பயிர் எவ்வளவு நாசமாகிவிட்டது. அதற்கு நஷ்ட ஈடு கொடுத்தால்தான் குதிரையை விடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தான் அவன். எவ்வளவு சேதம் என்று கேட்டார்கள். 4 பேரை அனுப்பி மதிப்பீடு செய்யுங்கள் என்றான் அவன். 4 பேர் சென்று குதிரை மேய்ந்த நிலத்தை பார்த்து மதிப்பிட்டார்கள். குதிரை மிதித்ததால் ஆன சேதம், மேய்ந்ததால் ஆன சேதம் என்று தனித்தனியாக மதிப்பிட்டு மொத்தமாக 10 பணத்துச் சேதம். இருந்தாலும் 8 பணம் தந்தாலும் போதும் என்றார்கள். பரமார்த்த குருவுக்கும் சிஷ்யர்களுக்கும் வயிறு பற்றிக் கொண்டு எரிந்தது. அவ்வளவு பணமா? ஐயையோ! அவர்கள் மேலும் மன்றாடி இறுதியில் 4 பணம் கொடுத்துவிட்டு குதிரையை ஓட்டிக் கொண்டு சென்றார்கள். அதற்குப் பிறகு குருவுக்கு அதிகமாக சலிப்பு ஏற்பட்டுவிட்டது. இந்த குதிரையினால் எவ்வளவு செலவு? இப்படிப்பட்ட குதிரை நமக்கு தேவைதானா? பணமெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. மனத்தில் நிம்மதியும் போய்க் கொண்டிருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள், நம் கௌரவத்துக்கு எவ்வளவு சங்கடங்கள், சஞ்சலங்கள். இனி எனக்கு குதிரையே வேண்டாம், கால்நடையாகவே செல்லலாம் என்று அலுத்துக் கொண்டார். அதைக் கேட்ட சிஷ்யர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் குருதேவா. தாங்கள் இனி நடந்து வருவது என்பது நடக்கக்கூடிய காரியமா? உங்களுக்கு தள்ளாமை வந்து எவ்வளவோ காலமாகிவிட்டது. எங்கள் பேச்சைத் தள்ளாதீர்கள். நீங்கள் நடக்கவே கூடாது. நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம் என்று பலவாறு அவரை சமாதானம் செய்தார்கள். இல்லை, இல்லை, என்னால் நடக்க முடியும். இந்த குதிரையினால் நாம் அடைந்த சங்கடங்கள் போதும் என்று சலிப்புடன் சொன்னார் குரு. அவர்கள் உரையாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தான் ஒரு வல்லவ பண்டாரம். அவன் அவர்களிடம் நெருங்கி வந்து, ஐயா, உங்கள் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது, கவலைப்படாதீர்கள் என்றான். அப்படியா? இனி எங்களுக்கு கவலையே இல்லையா என்று அவனச் சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள். ஆமாம், எனக்குத் தெரியும். உங்களுக்கு வந்த கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் இந்த குதிரையை பிடித்திருக்கும் தோஷம்தான் காரணம். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்துவிட்டால் அப்புறம் உங்களுக்கு சந்தோஷம்தான். சந்தேகமே வேண்டாம் என்று உறுதியான குரலில் உரைத்தான் பண்டாரம். அப்படியா என்று அதிசயித்தார்கள் அவர்கள். ஆமாம், செலவோடு செலவாக நீங்கள் எனக்கு 5 பணம் கொடுத்தால் நான் இந்த குதிரையின் தோஷத்தை நீக்கிவிடுவேன். நான் கிரக சாந்தி செய்தேனானால் குதிரையின் தோஷம் நிவர்த்தியாகிவிடும் என்றான் அவன். அவன் பேச்சில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. செலவுக்கு பயந்து குதிரையை விட்டுவிடக் கூடாது என்று எண்ணி பண்டாரத்துக்கு பணம் தருவதற்கு இசைந்தார்கள். அந்த பண்டாரம் அவர்களை சரியான இளிச்ச வாயர்கள் என்று முடிவு கட்டிக்கொண்டு சாமர்த்தியமாக பணத்தை முன்னதாகவே வாங்கிக் கொண்டான். பிறகு அவர்கள் காணும்படியாக பலவிதமான சடங்குகளை அப்படி இப்படி என்று செய்தான். பச்சை இலைகளை பறித்து வந்து ஏதேதோ சொல்லி முணுமுணுத்துக் கொண்டு குதிரையைச் சுற்றி சுற்றி வீசியிருந்தான். அவர்களுக்கு அர்த்தம் விளங்காத வார்த்தைகளாக அ, இ, உ, ஒள, செல என்று உச்சரித்து பலமுறை அந்த குதிரையை வலம் வந்தான். கையிலே பச்சிலைகளையும் சாம்பலையும் வைத்துக் கொண்டு அந்த குதிரையின் உச்சந்தலையிலிருந்து வால் வரை
மேலாக தடவியும் தூவியும் பலமுறை தட்டியும் விழித்தும் முறைத்தும் பல திசைகளிலும் பற்களைக் கடித்துக் கொண்டு பார்த்தான். ஏற்கனவே அந்த குதிரைக்கு ஒரு காது மூலியாக இருந்தது. பண்டாரம் அடுத்த காதை திருகி மேலே தூக்கி பிடித்து, இந்த காதில்தான் குதிரைக்கு தோஷம் எல்லாம் தங்கி தேங்கியிருக்கிறது. இந்த காதை அறுத்து எரிந்து விட்டால் தோஷம் வெறுத்து ஓடிப் போய்விடும். முன்பு இதே குதிரைக்கு தோஷம் அந்த காதில் தங்கியிருந்திருக்கிறது. ஆகவேதான் அதை அறுத்து எரிந்திருக்கிறார்கள். அதுபோலவே இந்த காதையும் இப்போது அறுத்து வீசிவிட்டு தோஷத்தை ஓட்ட வேண்டும் என்று கூறியவாறே எஞ்சியிருந்த அந்த காதையும் அறுத்துவிட்டான் பண்டாரம். அருந்த காதை எடுத்துக்கொண்டு தொலைவாக போய் ஆழமான ஒரு குழி வெட்டி அதில் போட்டு மண்மூடி புதைத்து அடையாள குறி செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் திரும்பி வந்து விட்டார்கள். அன்றைய பொழுது தோஷம் நிவர்த்தி சடங்குக்கே சரியாகிவிட்டது. மறுநாள்தான் அவர்கள் தங்கள் மடத்துக்குப் போனார்கள்.